ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு போகின்ற பொழுது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு டெலிபோன்ற பக்கம் கேட்கிற கேள்விக்கு சம்பந்தம் எப்படி வரும்? இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங் பரிவார கும்பல்களை தான் விரும்புகிறது. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்டுடைய பெரும்பான்மையான விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள் இந்த மக்களை பற்றிய அக்கறை கிஞ்சித்தும் கிடையாத ஆட்சியாளர்கள். மாறாக இந்த தேசத்தை மிகப்பெரிய ஒரு படுகொலியிலே பாதாளத்திலே தள்ளுகின்ற மனவெறி கும்பல் அவர்களின் கைகளில் அதிகாரம் இருக்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கடவுள், எல்லாம் ஒரே ஒரே ஒரே. என்னடா அது? என்ன இது? இதை பற்றி நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? பத்திரிகைகளும் ஊடகங்களும் இன்னைக்கு மோடியை புகழ்ந்து வருகின்றனவே, அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டாமா? அதற்கான ஆற்றல் நமக்கு இருக்கிறது இல்லையா? மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டாமா? பாராளுமன்றத்திலே எந்த நடைமுறைகளையும் பின்பற்றுவது கிடையாது. மாநிலங்களுடைய அத்தனை உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. மாநிலம் செயல்பட முடியவில்லை. கனிம வளங்களின் மீது மாநிலங்களுக்கு உரிய உரிமையை பறித்தாயிற்று. மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்து ஒப்பந்தம் அது நடந்தது. மாநில அரசுக்கே தெரியாத சூழல். என்ன அநீதி இது? நம்முடைய பிள்ளைகளுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதிலே நமக்கு உரிமை இல்லை. தமிழ்நாட்டிலே படித்து பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகளிலே வேலை வழங்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்தும் இங்கே வந்து நம்முடைய வங்கிகளிலும் மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையும் நடைபெறவில்லை. நம்முடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது. இங்க இருக்கக்கூடிய விமான நிலையம் அத்தானியுடைய விமான நிலையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ரயில்வே அத்தானியுடைய ரயில்வேயாக மாறிக்கொண்டிருக்கிறது. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் வளமாக இருக்கட்டும், நிலக்கரியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், பாக்சைட்டாக இருக்கட்டும், எல்லா வளங்களும் அம்பானி, அதானி உள்ளிட்ட சர்வதேச மாஃபியாக்களுக்கு, கொள்ளை கும்பலுக்கு இந்த நாட்டு மக்களினுடைய அனுமதி இல்லாமல், இந்த நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகளை கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கே தகவல் சொல்லாமல் அத்தனையும் திருட்டுத்தனமாக இருந்த கேடு மோடி விற்றுக் கொண்டிருக்கிறான். கேட்பதற்கு நாடு இல்லையா? வட மாநிலங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழகத்திற்கு அந்த நாணயம் இருப்பதில்லையா? நாம் நம்மை விட்டால் யார் தட்டி கேட்க முடியும்?